வாசித்த வேத பகுதியாக 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி இந்த 34ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு இருப்பவர் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 17:1. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் ராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களை வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இங்கே 2 நாளாகமத்தில் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலும் நமக்கு ஜெயம், நம்முடைய விரும்பின காரியங்கள், நம்முடைய செபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வெற்றியாய் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை அவருடைய கற்பனைகளின் படியெல்லாம் என்ன பண்ணணுமா, நாம் நடந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே அபரிவிதமான ஒரு பெரிய மாற்றம், எனக்குண்டான எல்லா எதிர்ப்புகளும் என்னை விட்டு அகன்று போனது என்று சொல்லி ஒரு தேவ மனிதர் இப்படியாக சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டுடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாய் இந்த லெந்து நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க, அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோம். அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல நாம் வாசித்தோம். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. 10வது வசனத்துல நம்ம வாசித்தால் அங்கே நமக்கு கிடைக்க அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க அருகில இருக்கிறார், உங்க அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணணுங்க, தேடுகிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். எப்படி தேடணும்? தொலைச்சிட்டாதான் என்ன பண்ணுவோம், நம்ம தேடுவோம். ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டாதான் என்ன பண்ணுவோம், நம்ம தேடுவோம். அப்போ நம்ம ஆண்டவரை தொலைச்சிட்டோமா? ஆண்டவரை தொலைக்காதபடிக்கு என்ன பண்ணணுங்கன்னா தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு, நமக்காக ஒரு காயங்களை ஏற்றுக்கொண்டாரு. இதோ நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோமா? ஸ்கூல் படிக்கும்போது அது எந்த பாட புத்தகம்னு எனக்கு தெரியல, திரைக்கடல் ஓடியும் திரவியும் என்ன பண்ணுமா, தேடணுமா. தேடுற வரையும் என்ன பண்ணணும், கிடைக்கிற வரையும் என்ன பண்ணணும், நாம் தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நமக்கு அது கிடைக்கும். அப்போ ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன பண்ணணுமா, கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த வசனத்துல சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல முதல் 5 வசனங்களை நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். அதுல 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிமைப்படுவார்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, நம்மளை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார்.
நமக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். நம்மளுடைய எல்லா பயத்தையும் நமக்கு நீங்களாக்கி நம்மளை என்ன பண்ணுவாருங்க, ஒரு சந்தோஷத்துல நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பயத்தெல்லாம் நீங்க கூட நம்ம எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ, எதை குறித்து நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, எடுத்து போடுகிறவர்களாய், ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், யாரையாவது துணைக்கு என்ன பண்றோம், நம்ம தேடுறோம். நைட்டு 12 மணிக்கு மேலே பார்த்துட்டு போனா கூட பயமாக தான் இருக்கும். இல்லை, அப்போ பயம்னும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றோம், ஒரு துணை யாராவது நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்ன பண்றோம், தேடுகிறவர்களா இருக்கிறோம். அந்த தேடுதல் ஆண்டவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எல்லா பயத்தையும் நமக்கு நீங்களாக்கி விடுகிறவராய், நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் என்ன பண்ணலாங்க, வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகம் என்ன பண்ணல, வெட்கப்பட்டு போல. அப்போ ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது நம்முடைய பயத்தை ஆண்டவர் நீக்குகிறார். நம்முடைய முகங்களை பிரகாசம் உள்ள ஒரு முகமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் வெட்கப்பட்ட எல்லா இடத்திலும் என்ன பண்றாரு, நம்மளை மகிழ்ச்சியின் பாதையில, சந்தோஷத்தின் பாதையில நம்மளை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களில ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆண்டவரை நினைவு கூறும்படியாக, அந்த கல்வாரி காட்சியை நாம் நினைவு கூறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்க. நம்ம எங்க சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா மட்டும்தான் ஆண்டவரை நம்ம தேடணும்னு இல்லை, ஆலயத்துல வந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு இல்லை. நம்முடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டோம் என்று சொன்னார். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு உபத்திரம் வருதுன்னு சொன்னா ஆண்டவரை நாம் தேடினோம் என்று சொல்லலாம். நிச்சயம் அவர் நமக்கு அந்த உபத்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க, அந்த பிரச்சனையை நம்ம இட்டு மாற்றக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, தர வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை, கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய எல்லா பயத்தையும் ஆண்டவர் நீக்குவார். நம்முடைய முகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, பிரகாசம் அடைய, வெட்கப்படையாதபடிக்கு என்ன பண்ணுவார், நம்மளை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் நம்மளை வழிநடத்த ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கே 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன பண்றாருங்க, விடுவிக்கிறாருன்னு சொல்லிப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம கூட இருக்கிறாருங்க. எந்த எதிர்ப்பு வந்தாலும், யார் நமக்கு எதிராக எழுப்பினாலும், யார் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நிர்மூலமாக்கி போட்டு தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர்களா இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அபிரிதமாய் நம்மளை என்ன பண்ணுவாருங்க, வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உலக மனிதர்களை நாடி ஓடாமல், நம்முடைய உற்றார் உறவினர்களை நாடி ஓடாமல் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய், கர்த்தரை நாம் தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நிச்சயம் என்ன பண்ணுவாருங்க, செவி கொடுக்கிறவராய், இதோ நம்மளை வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய முகங்களை பிரகாசிக்கிற ஒரு முகத்தோடு நம்மளை ஆண்டவர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, நாம் ஆண்டவரை தேடி அவரை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய துதி நம்முடைய வாயிலை நாம் துதித்து கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடையவர்களை அப்போ நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவர்களை பிரகாசம் அடைய செய்கிறார். அவர்களுடைய முகங்களை வெட்கப்படையாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நிறைவாய் தருகிறவராய், நிறைவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். 2வதாக நாம் வாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். 10வது வசனத்தை வாசிப்போம். 11வது வசனம், வந்து எனக்கு செவி கொடுங்கள், போதிப்பேன், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி உன் நாவை பொல்லாப்புக்கும். அப்போ இங்கே சொல்கிற வார்த்தையை நாம், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது இப்படிப்பட்டதான நன்மையை காணும்படியாய் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருங்க,
நடத்தி செல்கிறார். நன்மையை காணும்படியான வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். எந்த ஒரு பொல்லாப்புக்கும் என்ன பண்ணாதுங்க, நம்முடைய வாயை உதடுகளை திறவாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை வழி நடத்த என்ன பண்றாருங்க, ஆண்டவர் நமக்கு நன்மையான வழியை அவர் போதிக்கிறார். நன்மையான வழி எதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நம்ம என்னென்ன பாதையில நடக்கக்கூடாது, எங்க நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சங்கீதத்துல நம்ம என்ன பண்றோம், நமக்கு அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 1:6. நீதிமான்களின் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வழி நன்மையான வழியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது நன்மைக்கு எதுவான வழியாய் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே நாம் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அதிகமாய் பிடித்துக் கொள்கிறவரை ஆண்டவரை நாம் தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு காரியத்துக்காக, முக்கியமா சபையினுடைய காரியங்களுக்கு தான் நான் அதிகமா ஜெபம் பண்ணுகிறது உண்டு. என்னென்னு சொன்னால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆசை, சபை வளரணும், சபை கட்டப்படணும், சபைக்கு எதனா ஒரு தேவைன்னா பண்ண உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ நான் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொன்னால் கர்த்தர் அதை எனக்கு உடனே நிறைவேற்றி கொடுத்துருவார். அப்போ நாம் ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய், எந்த ஒரு தேவையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல தான் சொல்லணுமே தவிர மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் தேடி போகக்கூடாது. மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான். ஆண்டவர் எங்க பார்க்கிறாருங்க, இருதயத்தை உள்ளந்தேடி ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவன். இருதயத்தை பார்க்கிறவராய், நமக்கு என்னது தேவைன்னு சொல்லி அவர் ஆராய்ந்து அறிந்து அதை நமக்கு செய்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது பயத்தை நமக்கு விலக்கி போடுகிறார். பயந்து கிடக்கிற காரியத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய முகங்களை பிரகாசம் அடையும்படியான ஒரு கிருபையை தருகிறார். நாம் நிற்கப்படாதபடிக்கு இந்த சமுதாயத்திலே ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவதாக கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது நன்மையான வழியை ஆண்டவர் நமக்கு போதித்து கொடுக்கிறார். நன்மையான வழியிலே செல்லும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வழியிலே கரடு மரடு கிடையாது, மேடு கிடையாது, பள்ளம் கிடையாது. அது செம்மையான பாதையாய் இருக்கிறது. செம்மையான பாதையாய் இருக்கிறது. அந்த பாதை நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையாய், நன்மையை செய்கிற ஒரு பாதையாய் ஆண்டவர் நமக்கு அதை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, அப்படியாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மளை நம்முடைய பிள்ளைகள் என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டாங்களா, என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேனா, அவங்க கேட்குற காரியங்கள் எல்லாம் நான் செய்ய மாட்டேனா, எப்போ என்னுடைய பிள்ளை கூப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க காலையில? காலையில எப்பவுமே ஒரு டைம் வச்சிருப்பேன். ஒரு 10 மணிக்கு என்னுடைய டைம், ப்ரேயர் டைம். 10 மணிக்கு என்னுடைய ப்ரேயர் டைம். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஜெபம் பண்ண உட்காந்துருவேன். அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, நாட்டு வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, விட்டுட்டு என்ன பண்ணுவேன், கரெக்டா 10 மணிக்கு என்ன பண்ணிடுவேன், ஜெபத்துல உட்காந்துருவேன். என்னென்ன குறிப்புக்கெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அதையெல்லாம் நன்மையா நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணுங்க, தேடணும். ஒரு 15 நிமிஷமாவது என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கும். ஆண்டவருக்கு ஒரு 15, நமக்கு வேலை இருக்குங்க, டெய்லி வேலை இருக்கும். விட்டா காலையிலேருந்து நைட்டு வரையும் என்ன பண்ணுவோம், நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். அப்போ எப்போ தான் ஆண்டவர் தேடுறதுங்க, எப்போ தான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறது? ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும்னு சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். எனவே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட நம்மளை என்ன பண்ணுறாங்க, வழி நடத்த
நம்மளை பயத்திலிருந்து நீக்க, நமக்கு செமையான வழியை, நன்மையான வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவரை தேடி அவரை பிடித்து கொள்கிறவர்களா இருக்கணும். அவரை தொலைச்சிடக்கூடாது, ஆண்டவரை தொலைச்சிடக்கூடாது. என்ன பண்ணணுங்க? தேடி நம்ம கூடயே என்ன பண்ணணும்? ஆண்டவரை வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நன்மைகளை ஆண்டவர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கருமையானவர்களே, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணாதுங்க? குறைபடாது. அப்போ அந்த நன்மையை, குறைவில்லாத நன்மையை நிறைவாய் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை தேடுகிறவர்களாய் நித்தம் என்ன பண்ணணுங்க? அவரை தேடணும். ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா எனக்கு? அவ்வளோ வேலை செய்கிறேன் வீட்டில். நீங்கள் தான் செய்யணும், வேறு யார் செய்வா? ஜெபம் பண்ணதும் நீங்கள் தான் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருக்கு ஒதுக்கி, உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருக்கு ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஒரு 5 ஜெப குறிப்பு வச்சு ஜெபிச்சா ஆண்டவர் அதில் 3வது உங்களுக்கு செய்வார். இது 2 கொஞ்சம் லேட்டாக செய்வார். அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுக்கி ஆண்டவரை தேடுறீங்களோ அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 2 நாட்களில் நம்ம அநேக பொருத்தனையோடு இருப்போம், அநேக விண்ணப்பத்தை ஆண்டோட சமூகத்தில் வச்சுருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மையாக கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணாங்க? தேடுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை தந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.